இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரிகளை அணையாத ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பண்புகளை ஏசாயா தீர்க்கதரிசி அவர் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையை நாம் இங்கே நினைவுறுகிறோம். நேற்று இதை குறித்தே நாம் செய்தி கேட்டோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து நெறிந்த நாணல், மங்கி எரிகிற திரி. நெறிந்த நாணல் என்றால் ஆற்றோரங்களிலே நதியோரங்களிலே வளர்கிற ஒரு புல். அது காற்று இந்த பக்கம் அடித்தாலும் அந்த பக்கம் வரும், அந்த பக்கம் அடித்தாலும் அந்த பக்கம் வரும். அது வளைந்து கொடுக்கக்கூடியதுதான். ஆனால் அந்த புல்லையும் ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, அது மூலமாக நமக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரே. மங்கி எரிகிற திரியின் அனுபவம் என்றால் வாழ்க்கையினுடையதான கடைசி பகுதி. இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு வாழ்வு உண்டாகுமா என்கிறதான நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை மேல நம்பிக்கையின் நட்சத்திரமாக அவர் நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு அனுபவம் தான். நேற்று நகோமியை குறித்தும் ரூத்தை குறித்தும் சிந்தித்தோம். அந்த ரூத் தன்னுடைய மாமியை உறுதியாக பின்பற்றி வந்தபடினால ஒரு புது வாழ்வு கிடைத்தது. அவள் போவாசை திருமணம் பண்ணினாள். கர்த்தர் அவளுக்கு அனுகிரகம் செய்தார். அதன் மூலமாக ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்த பொழுது இன்று எங்களுக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலிலே அவருடைய பெயர் பிரபலமாக கடவுது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். அதோடு மட்டுமல்ல, 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர்ந்த வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம். அவன் முதுமையிலையும் கூட உனக்கு ஆதரவாக இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இளமையிலே நமக்கு எல்லாம் நல்ல சுகபலனும் இருக்கும்போது நம்ம ஓடியாடி ஊழியம் செய்வோம், ஓடியாடி உழைப்போம், 4 பேருக்கு உதவியாக இருப்போம். ஆனால் வயது ஆக ஆக நமக்கு பலனெல்லாம் குறையும் பொழுது தாவீதுடைய ஜெபம் எதுவாக இருந்த, ஆண்டவரே முதிர்ந்த வயதிலையும் என்னை கைவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இரும் என்று சொன்னானே. இதே போல நகவும்படி முதுமையிலும் கூட வேதம் சொல்கிறது, அன்றைக்கு ஓபேத்தை பெற்றெடுத்த பொழுது அவன் முதிர்ந்த வயதிலையும் உனக்கு அவன் ஆறுதலாக இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஓபேத்தை கொடுத்து ஆண்டவர் குடும்பத்துக்கு ஆறுதல் செய்தார். அந்த குடும்பத்தில் எலிமெலேக்கு இறந்து போனான், மக்லோன் மரித்து போனான், கிளியோன் மரித்து போனான். நம்பிக்கையற்ற ஒரு காலம், நெறிந்த நாணலை போல ஒரு புல்லை போல உலர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அணிந்து போகக்கூடிய திரியை போல இந்த சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட அருமையான ஆண்டவராக இயேசுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் நெறிந்த நாணலை முறியாத தெய்வம், மங்கி எரிகிற திரைகளை அணையாத ஆண்டவர். அவர் உன் ஆத்துமாவுக்கு பிரியமானவராகவும் உனக்கு முதிர்ந்த வயதிலையும் ஆதரவாக இருக்கும்படி அன்றைக்கு ஒரு மகனை கொடுத்து இஸ்ரவேலிலே அவருடைய பெயர் பிரபலமாக கடவுது இன்று எனக்கு தயவு செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களையும் பிரபலமாக்குவார், உடைய குடும்பத்தையும் பிரபலமாக்குவார். அவர் உங்களுக்கு தயவு செய்வார். நகோமிக்கும் ரூத்துக்கும் தயவு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் தயவு செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன். மே காட் பிளஸ் யூ. சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும். இந்த